மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 40. 2 நாட்கள் ஆகிவிட்டது. வைத்தீஸ்வரனும் விக்னேஸ்வரனும் பேசிக்கொள்ளவில்லை. ஒருவரின் மேல் ஒருவருக்கு மனதில் வருத்தம் தேங்கியிருந்தது. அன்று, உனக்கு பணம் வேண்டும் என்றால் பணத்தை வாங்கி கொண்டு இந்த வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று வைத்தீஸ்வரன் கூறியதை கேட்ட விக்கிக்கு அவ்வளவு வருத்தம். பணத்தை கொடுத்து என்ன வேண்டாம்னு சொல்கிற இல்லப்பா, நேற்று தானே எப்பவும் உன் கூட இருப்பேன்னு சொன்னேன். இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே பேச்சு மாறுற இல்லை என்று மனதிற்குள் அவரிடம் கேள்வி கேட்டு கொண்டான். ஆனால் நான் எப்பவும் மாற மாட்டேன், எப்பவும் அதே போல தான் இருப்பேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். எழுந்து அவரிடம் வேகமாக கூறினான், எனக்கு பணம்தான் வேணும். அந்த நொடி அவன் மேல் அவருக்கு வருத்தம் கூடிப்போனது. என்னை விட உனக்கு பணம்தான் முக்கியமாக போச்சு இல்லை என்று தனக்குள் அவர் எண்ணிக்கொண்டார். தொடர்ந்து கூறினான் விக்கி. ஆனால் பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே எல்லாம் என்னால் வீட்டை விட்டு போக முடியாது. வெளியே போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நான் படித்து முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சதும் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அது வரைக்கும் என்னை வெளியே போக சொல்லக்கூடாது என்றவன் அவர் பதில் எதுவும் சொல்லும் முன்பு வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். உள்ளே அமர்ந்திருந்த அவனின் மனமும் வெளியில் அமர்ந்திருந்த அவரின் மனமும் கோபத்தில் தீயாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. இருவருமே தாங்கள் பேசிய வார்த்தைகளில் தவறை உணராமல் மற்றவர்களின் வார்த்தைகளில் இருந்த தவறையே உடும்பு பிடியாக பிடித்து கொண்டு இருந்தனர். இதோ 2 நாட்கள் ஆகிவிட்டன. இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே இல்லை. அவர் எப்பொழுதும் போல் தனது வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அந்த நாளைக்கு பிறகு விக்கி அவரின் வேலைகள் எதிலும் உதவி செய்யவில்லை. வேலைக்கு அவர் சமைத்து வைக்க இவன் எடுத்து போட்டு சாப்பிடுவான், அவ்வளவுதான். அது வேண்டும் இது வேண்டும் என்று கூட ஒரு வார்த்தை அவரிடம் அவன் கேட்கவில்லை. அவரும் ஏனோ இத்தனை நாட்கள் போல் இல்லாமல் இந்த 2 நாட்களாக சரியான நேரத்தில் அனைத்தையும் செய்து வைத்து கொண்டிருந்தார். தன் மகன் பேசவில்லை என்பதால் வாயை திறந்து கேட்க மாட்டான் என்று எண்ணினாரோ என்னவோ. அவன் மேல் அவ்வளவு கோபம் இருந்தாலும் அவன் பசி அறிந்த நேரத்திற்கு அனைத்தையும் செய்து வைத்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 நாட்களாக காலையிலேயே வெளியில் செல்லும் விக்கி மாலைதான் வீட்டிற்கு திரும்புகிறான். எங்கே செல்கிறான் என்று வேறு கேட்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார் அவர். அவன் பேசாத போது தான் மட்டும் எதற்கு பேச வேண்டும் என்ற ஈகோ அவருக்கு. எப்படி என்னை வீட்டை விட்டு போக சொல்லலாம் என்ற கோபம் இவனுக்கு. இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கி கொண்டு இருந்தனர். அன்றும் அவர் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டில் விக்கி இல்லை. எப்பொழுதும் போல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அவன் வரவுக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தார். மணி 7 நெருங்கியும் அவன் வரவில்லை. எங்கே சென்றான், என்ன செய்கிறான் என்று புரியாமல் ஒரு தவிப்பு அவர் மனதிற்குள் அவரை ஆட்டி வைத்தது. எப்பொழுதும் அவன் அப்படி செய்து விடுவானோ இப்படி செய்து விடுவானோ என்று எண்ணுவது போல் இப்பொழுதும் அவர் பயந்தாலும் அவன் மேல் அசைக்க முடியாத ஏதோ ஒரு நம்பிக்கை அவர் மடிமனதில் இருந்தது. அதற்கு மேல் அவருக்கு பொறுமை இல்லாமல் நாகராஜை அழைத்தார். ஹலோ, சொல்லுங்கப்பா. அவன் கடையில் தான் இருக்கானாடா? இல்லையேப்பா. கிளம்பிட்டானா? இல்லைப்பா, அவன் கடைக்கு வந்தே 2 நாள் ஆச்சே. என்னடா சொல்கிற? ஏன்பா, என்ன ஆச்சு? 2 நாளாக காலையில் வீட்டை விட்டு போகிறவன் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரான். உன் கூட தான் இருக்கான்னு நினச்சேன். எங்கே போகிறான்னு தெரியலையே. உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானாடா? பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் நாகா. ஆரா கோரியதால் அவன்தான் 2 நாட்களாக அவனோடு பேசாமல் இருக்கிறானே, அவரிடம் எப்படி சொல்வது என்று யோசித்தவன், இல்லைப்பா, 2 நாளாக கடையில் கொஞ்சம் வேலை அதிகம், அதனால் அவன் வராததை நான் பெருசாக எடுத்துக்கல. நான் ஃப்ரீயாக இருந்திருந்தா அவனை கூப்பிட்டு பேசியிருப்பேன் என்று சமாளித்தான். அப்படியா, சரி, நான் பார்த்துக்கிறேன் என்றார். இப்போ என்னப்பா, அவன் வந்தா எங்கடா போனான்னு கேட்க வேண்டியது தானே. அவர் அமைதியாக இருந்தார். அப்பா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. என்னப்பா சொல்கிறீங்க? ஆச்சரியமாக இருக்கு. அன்று நிகழ்ந்ததை அவனிடம் கூறினார். இவன் திடீர்னு வந்து அவ்வளவு பணத்தை கேட்டால் இவனை நம்பி நான் எப்படி தூக்கி கொடுக்க முடியும்? நீயே சொல்லு. அவர் கூறியதை கேட்டு திகைத்தவன், சரிப்பா, பார்த்துக்கலாம் விடுங்க, உங்ககிட்ட பேசாமல் எங்கே போக போகிறான் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் நாகராஜ். அடுத்த நொடியே விக்கியை அழைக்க எண்ணியவன் சிறிது தயங்கினான். முதல்ல ஆரா கிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி அவன்கிட்ட பேசலாமான்னு கேட்டுட்டு அப்புறமா பேசலாம் என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டு ஆராவை அழைத்த விஷயத்தை கூறினான். இப்போ நான் அவன்கிட்ட பேசவா வேண்டாமா? தெரியலையே அண்ணா, எனக்கும் யோசனையாக தான் இருக்குது. இப்போதான் அவன் நம்ம நினைக்கிற மாதிரி சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கான். நாம் பேச போய் திரும்பவும் பேக் அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அதே யோசனை தாம்மா எனக்கும். அதனால தான் உன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். விடுங்க அண்ணா, பார்த்துக்கலாம். ஆனால் அவன் எங்கே போகிறான்னு தெரியலையே. நீங்கள் அவனை சந்தேகப்படுறீங்களா அண்ணா?
சச்ச இல்லைம்மா. அப்புறம் என்ன அண்ணா, விடுங்க பார்த்துக்கலாம். 3/4 கிணறு தாண்டிட்டான், இன்னும் 1/4 கிணறு தாண்டணும். தாண்டிட்டான்னா அவனுக்கு நாம் ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்துடலாம். அதுவும் சரிதான், அவனை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். ஆனாலும் வேற யாரையாச்சும் அவன்கிட்ட பேச சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி அண்ணா, சபா அங்கிள் கிட்ட வேணும்னா சொல்லி பார்க்குறேன். சரிம்மா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் நாகராஜ். யோசனையில் ஆழ்ந்த ஆரா பின் கீழே சென்றாள். சபாபதியிடம் விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்தாள். தான் பார்த்து கொள்வதாக அவர் கூறினார். சிறிது நேரத்தில் விக்கி வீட்டிற்கு வர தன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருந்த சபாபதி அவனை அழைத்தார். விக்கி திரும்பி பார்த்தான். இங்க வா. என்னப்பா, இந்நேரத்துக்கு எங்கே போயிட்டு வர? கையை கட்டி ஆழமாக அவரை பார்த்தவன், என்ன திடீர்னு இந்த மாதிரி கேட்குறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கேட்க சொன்னாரா? ஏன் அவர் என்ன கேட்க மாட்டாரா? கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேனா என்றான். பொய்யாக திகைப்பை காட்டினார் அவர். என்னடா சொல்கிற? உனக்கும் உன் அப்பனுக்கும் சண்டையா? என்ன ஆச்சு? ரொம்ப நடிக்காதீங்கப்பா. அவர் தும்முனாலும் தான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவாரே. 2 நாளாக 2 பேரும் பேசாமல் இருக்கோம். இன்னும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாரா? சத்தியமாக அவன் என்கிட்ட எதுவும் சொல்லலடா. பார்த்தீங்களா, அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் மதிக்கவே இல்லை. அவர் மாறிட்டார். அதனால் நீங்கள் முதல்ல அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். அதெல்லாம் சரிதான், அவன்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிறேன். இப்போ நீ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லு. அன்னைக்கு ஏதோ படிக்கிறேன்னு ஆரா கிட்ட ஒத்துக்கிட்டியாமே, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலையே, அதனால தான் கேட்குறேன். அவரை அழுத்தமாக பார்த்தான் விக்கி. ஏன்டா அப்படி பார்க்குற? பின்ன பார்க்காம என்ன பண்ணுவாங்க? நான் படிக்கிறேன்னு சம்மதம் சொன்ன உடனேயே தானா என் கையில் சீட்டை கொண்டு வந்து கொடுத்து, வாடா ராசா வந்து காலேஜில் சேருன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு என்ன? அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதானே சேர முடியும். ஆமாம், அப்போது நான் பாஸ் பண்ணணும் இல்லை? நானே +2 முடித்து பல வருஷம் ஆச்சு. இந்த கோர்ஸை பற்றி ஆனா ஆவன்னா கூட தெரியாது. அப்புறம் எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது? அதான் லைப்ரரி போய் புக்ஸ் எல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு வரேன் சொல்லிவிட்டு அவன் வேகமாக சென்று விட இவர்தான் திறந்தவாய் மூடாமல் பார்த்து கொண்டே நின்றிருந்தார். ஆரா வந்து அவரை உலுக்கி ஒரு முறை அழைத்த பின்பே அவர் தன்னிலை அடைந்தார். அங்கிள் என்ன ஆச்சு? ஏன் இப்படி நிற்கிறீங்க? ஆரா சூப்பர் சக்சஸ் என்று அவள் கையை பிடித்து வேகமாக குலுக்கினார் சபாபதி. என்ன அங்கிள், என்ன ஆச்சுன்னு விஷயத்தை முதல்ல சொல்லுங்க. விக்கி கோரியதை சொல்லி சிறு குழந்தையைப் போல் குதூகலித்தார் அவர். ஆராவும் மிகவும் சந்தோஷப்பட்டாள். அடுத்த நொடியே அவள் முகம் மாறியது. என்னடாமா, என்ன ஆச்சு? வைத்தி அங்கிள் என்றாள். அவனை விடுமா, அவனை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி யோசிக்காத என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தார். வீட்டிற்குள் நுழைந்த விக்கியையே பார்த்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். அவனோ அவரை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் சென்று கை கால்களை கழுவிவிட்டு வந்து ஃப்ளாஸ்கில் அவர் வைத்திருந்த பாலை டம்ளரில் ஊற்றி குடித்தான். குடித்துவிட்டு மீண்டும் அறைக்குள் செல்ல முனைந்தவனை நிறுத்தினார் அவர். 2 நாளாக எங்கே போயிட்டு வர? அதற்கு அவன் கூறிய பதிலில் கோபம் கொண்டு அவனை முறைத்தவர் எழுந்து வேகமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று விட்டார். விக்கி என்ன கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.